सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம பிரவேசிக்கால பிப்ரவரி 2026க்கு கேட்க போற எக்ஸ்பெக்டட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கங்க. திருச்சி சபாவுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். 5 கொடுத்து 3 அட்டென்ட் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு 15 மார்க்ஸு. अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. क्वेश्चन எப்படி கேட்டுப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 8th ரோமனா வரும். 3 प्रश्नों के उत्तर 5-5 वाक्यों में लिखिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ फर्स्ट क्वेश्चन பார்க்கலாம். नचिकेता के चारित्रिक विशेषताओं पर प्रकाश डालिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. नचिकेताவோட கேரக்டரை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருப்பாங்க. नचिकेता वाजिस्रवा का पुत्र है, वह न्यायवान है. नचिकेता வந்து வாஜிஸ்ரவாவோட பையன், நேர்மையானவன். इसलिए पिताजी की कृपणता पर उसको असंतोष है. அதனாலேயே அவனுக்கு வந்து அப்பாவோட கஞ்சத்தனம் வந்து திருப்திகரமாக இருக்காது. वह इस लोक के सुखों को बड़ा नहीं मानता है. அவன் இந்த உலக சுகத்தின் மீது பற்றுதல் இல்லாதவன். वह अपने पिता से बहुत प्यार करता है. அவன் தனது தந்தையிடம் மிகுந்த அன்பு கொண்டவன். उसमें ज्ञान पाने की चाह है. वह कर्मठ है. அவன் அறிவை பெற விரும்புகிறான். கடின உழைப்பாளியாகவும் இருப்பவன். इसलिए எனவே யமபூர் கே தர்வாஜே பர், அதாவது யமலோகத்தில் உள்ள கதவுக்கு அருகில் 3 दिन படா ரஹதா है. யமனோட வருகைக்காக 3 நாட்கள் காத்திருக்கிறான். नेक्स्ट सेकेंड वन, लकिया और लेखिका के संबंध के बारे में लिखिए. லக்கியா மற்றும் லேக்கியா, எழுத்தாளர் மற்றும் லக்கியாவோட நட்பை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருப்பாங்க. லேக்கிகா சத்தியாகிரக கர்கே ஜெயில் கயி தி. எழுத்தாளர் வந்து சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்ததுனால சிறைக்கு போயிருப்பாங்க. ஜெயில் மேன் உன்கி சேவா கேலியே, சிறையில் அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக லக்கியா தைனாத்தி, லக்கியாங்கிற ஒரு லேடியை நியமிச்சிருப்பாங்க. லக்கியா லேக்கிகா கி பச்சிக்கோ, லக்கியா வந்து எழுத்தாளரோட குழந்தைய வந்து அப்னி ஹி பச்சி சம்ஜி தீத்தி, தான் குழந்தையா பார்த்துப்பாங்க. வஹ் பச்சி பி லக்கியா சே ஹில்மில் கயி, அந்த குழந்தையும் லக்கியாவோட நல்ல நட்போட இருக்கும். லக்கியா கா பேட்டா லேக்கிகா கே பாஸ் ஹி கேல் கர்த்தா தா. அதே மாதிரி லக்கியாவோட பையனும் எழுத்தாளரோடைய எப்பொழுதும் விளையாண்டுட்டு இருப்பான். லக்கியா और लेखिका में एक गंभीर स्नेहता, எழுத்தாளருக்கும் லக்கியாவுக்கும் இடையே ஒரு நல்ல தொடர்பு, ஆழமான அன்பு இருந்தது. थर्ड वन, लेखिका को आखिर बच्चों का समाचार कैसे मिला. எழுத்தாளருக்கு கடைசியாக அந்த லக்கியாவோட குழந்தைங்களை பற்றிய செய்தி எப்படி கிடைச்சிது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. லேக்கிகா சத்தியாகிரக கர்கே ஜெயில் கயி தீன். எழுத்தாளர் வந்து சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால சிறைக்கு போயிருப்பாங்க. உன்கி சேவா கீழே லக்கியா தைனாத்தி, அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக லக்கியாங்கிற ஒரு லேடியை நியமிச்சிருப்பாங்க. லக்கியா கே 3 பச்சே ஜெயில் கே பாகர் புல் கே நீச்சே ரஹதே தே. புல் அப்படின்னா பிரிட்ஜ், அதாவது லக்கியாவோட 3 குழந்தைங்களும் சிறைக்கு வெளியே இருக்கிற பாலத்துக்கு கீழே வாழ்ந்துட்டுருப்பாங்க. லேக்கிகா உன் பச்சோன்கோ ஜான்டி தி, எழுத்தாளருக்கு அந்த 3 குழந்தைங்களையும் நல்லாவே தெரியும். ஏக் ராத் பானி கூப் பர்சாத்தோ வே பச்சே நாலே மீன் பஹ்கையே. ஒரு நாள் நைட்டு நல்ல மழையாக இருந்திருக்கும். அப்போ அந்த 3 குழந்தைங்களும் அந்த வாய்க்காலில் உள்ள தண்ணியால் அடித்து செல்லப்பட்டிருப்பாங்க. அக்பார் மே ஏ கபர் சபீத்தி, நியூஸ் பேப்பரில் இந்த நியூஸ் வெளிவந்திருக்கும். ஏ அக்பார் படுக்கர், இந்த செய்தியை படித்ததும் லேக்கிகா ஜான்கயிக்கு, எழுத்தாளருக்கு தெரிஞ்சிரும். லக்கியா கே பச்சே பானி மேன் பஹ்கையே, அந்த தண்ணியில் அடிச்சிட்டு போன குழந்தைங்க வந்து லக்கியாவோட 3 குழந்தைங்க அப்படிங்கிற விஷயம் எழுத்தாளருக்கு தெரியும். ஃபோர்த்து, பெச்சாரா பலா ஆத்மி கோன் பன் ஜாத்தே ஹைன். பெச்சாரா பலா ஆத்மி எப்படி உருவாகிறார்கள். ஜோ ஆத்மி, எந்த மனிதன் ஹிசாப் தேக்கே பினா, கணக்கே பார்க்காம பில் சுக்காத்தா ஹை, பில்லை கொடுக்குறானோ, வஹ் பெச்சாரா பலா ஆத்மி ஹை, அவனை வந்து பெச்சாரா பலா ஆத்மி அப்படின்னு சொல்கிறாங்க. கம் பைசா லேனே வாலா ரிக்ஷாவாலா பெச்சாரா பலா ஆத்மி ஹை, குறைஞ்ச காசை வாங்கிக்கிட்டு ரிக்ஷாவில் அழைச்சிட்டு போகிறவரை வந்து பெச்சாரா பலா ஆத்மி அப்படின்னு சொல்லுவாங்க. பெச்சாரா பலா ஆத்மினை
பாவம் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கள தான் பெச்சாரா பல ஆத்மின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கணக்கு கேட்க மாட்டாங்க, குறைச்ச காசுக்கு ரிக்ஷாவில் அழைச்சிட்டு போகிறவங்க, இவங்கெல்லாம் வந்து அப்பாவியான நல்ல மனிதர்களாக கருதப்படுறாங்க. टिकट के बिना अनुमति देने वाला टिकट कलेक्टर बेचारा भला आदमी है. டிக்கெட் வாங்காமல் அனுமதிச்சா அந்த டிக்கெட் கலெக்டர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. मकान मालिक से घर की मरम्मत के लिए मांगा न करने वाला கிராயேதார்னா வாடகைக்காரர். பெச்சாரா பல ஆத்மிகை, அதாவது ஹவுஸ் ஓனர்கிட்ட எந்தவித ரிப்பேரும் பார்க்காதீங்க, நான் வாடகை மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற வாடகைக்காரர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு பேர் எடுக்கிறாரு. பச்சோன்கோ முஃப்த் மேன், குழந்தைங்களுக்கு இலவசமாக படானே வாலே மாஸ்டர் பெச்சாரா பல ஆத்மிகை, கல்வி கொடுக்கும் மாஸ்டர் வந்து பெச்சாரா பல ஆத்மி அப்படின்னு சொல்லப்படுறாரு. ஏ சப், இவர்கள் அனைவரும் அப்னே ரஹமதில் தங்களது இரக்கம் அவர் சகிஷ்ணுதா கே காரன், சகிப்புத்தன்மையின் காரணத்தால் பெச்சாரா ஆத்மி பன் ஜாத்தேகேன், ரொம்ப நல்ல மனுஷங்க அப்படிங்கிற பேரை எடுக்கிறாங்க. இதுதான் பெச்சாரா பல ஆத்மி உருவாகிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். 5th one, கச்சரா பட் ஜானே கே கியா கியா காரண் ஹை, குப்பை அதிகரிக்க என்னென்ன காரணம் இருக்குது? அதிக் ஜனசங்கியா ஹோனே கே காரண் சன்சதன் கா உபயோக் பட் ரஹா ஹை, அதாவது நிறைய ஜனத்தொகையின் காரணத்தால் வளங்களை அதிகமாக உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடுறோம். அத்தக கச்சரா அதிக் ஹோத்தா ஜா ரஹா ஹை, அதனாலேயே குப்பைகள் அதிகரிக்குது. சோட்டே மோட்டே கார்கானோன் கே காரன் பி, சின்ன சின்ன தொழிற்சாலைகளின் காரணத்தினாலும் கந்தகி பட் கயீகை, அழுக்கு அதிகமாக ஏற்படுது, அதாவது மாசு. உன் கார்கானோன்சே நிக்கல்னே வாலி கந்தகி, அந்த தொழிற்சாலைகள் மூலமாக வெளிப்படும் மாசுகளால் நதியோன் கோபி கந்தி பன் தேத்திகை, ஆறு அதாவது நதி நீர்நிலைகளும் மாசுபடுகிறது அப்படின்னு சொல்லி எழுதணும். இதெல்லாம் தான் குப்பைகள் அதிகரிக்க காரணம். स्वच्छता अभियान को कार्यान्वयन करने के सही उपाय क्या क्या है, அதாவது தூய்மை திட்டத்தை செயல்படுத்துவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது? தேஷ் கே ஹர் கர் மேன், நாட்டின் ஒவ்வொரு வீட்டிலும் சௌச்சாலய பன்வானே ஹோங்கே, சௌச்சாலய அப்படின்னா கழிப்பறைகள், டாய்லெட், எல்லார் வீட்லேயும் டாய்லெட் அமைக்கணும். சார்வஜனிக் ஸ்தலோன் பர் சார்வஜனிக் சௌச்சாலய பன்வானே ஹோங்கே, பொது இடங்களில் பொது கழிப்பிடங்கள் அமைக்க வேண்டும். ஜஹக் ஜஹக் கூடேதான் லகானே ஹோங்கே, ஒவ்வொரு இடத்துலையும் குப்பை தொட்டிகள் இருக்க வேண்டும். லோகோன் கி மானசிகத்தா பதல்னே கேலியே, மக்களோட மனசெல்லாம் மாற்றி சாஃப் சஃபாயி கே சந்தேஷ, சுத்தத்தை பற்றிய செய்திகளை காம் காம் தக் பவுஞ்சானா ஹோகா, கிராமம் வரை கொண்டு செல்ல வேண்டும். இதெல்லாம் தான் தூய்மை திட்டம் செயல்படுத்துவதற்கான நல்ல வழிகள் அப்படின்னு போட்டு முடிக்கணும். 7th one, पुराने जमाने में भी स्त्रियों अपना पांडित्य प्रकट करती थी, பழங்காலத்திலும் பெண்கள் வந்து தங்களோட புலமையை வெளிப்படுத்தி இருந்தாங்க. சோதாகரன் சம்ஜாயே, உதாரணத்துடன் கூறுங்கன்னு கேட்டிருப்பாங்க. லேக்கா கெஹனாகைக்கி, எழுத்தாளர் சொல்வது என்னவென்றால், புராணே சமயமேம்பி, பழங்காலத்திலும் ஸ்திரீயோன் படி லிக்கித்தீன், பெண்கள் படித்திருந்தனர். ரிஷி பத்னியான், முனிவர்களின் மனைவிகள். வியாக்கியான் மேன், தங்களது வாத திறமையால். படே படே வித்வானோன்கோ, பெரிய பெரிய அறிஞர்களையும். பராஸ்த் கர் தேத்தித்தீன், பராஸ்த் அப்படின்னா தோற்கடித்தல், தங்களது வாத திறமையால் பெரிய பெரிய அறிஞர்களையும் தோற்கடிச்சிருப்பாங்க. இஸ் பாத்துக்கோ லேக்கக் ஸ்ரீ கிருஷ்ண கி பத்னி ருக்மிணி அவர் சீதா தேவி, இந்த விஷயத்திற்காக எழுத்தாளர் வந்து கிருஷ்ணரின் மனைவியான ருக்மிணி மற்றும் சீதா தேவி ஆதிக்கே உதாகரணோன்கே மாத்தியம் சே சித்த கர்த்தேகேன் ஆகியவர்களை உதாரணமாக இங்கே எடுத்துக்காட்டி இருப்பார். இன் பௌராணிக் ஸ்திரியோன் கி பாத்தேன், இந்த பழங்கால பெண்களின் விஷயங்கள் பாண்டித்ய பூர்ணத்தின் புலமை நிறைந்ததாக இருந்தது. 8th one, ஸ்திரியோன் கோ படானே சே அனர்த் ஹோத்தே ஹேன், பெண்கள் படிப்பதால் தீமை ஏற்படும். இஸ் தலீல் கா கண்டன், இந்த வாதத்திற்கு கண்டனம் தெரிவித்து, அதாவது மறுப்பு தெரிவித்து, द्विवेदी ने कैसे किया, என்ன கூறியுள்ளார். द्विवेदी என்ன கூறியுள்ளார்? ஸ்திரியோன் கோ குச் படானே சே அனர்த் நஹின் ஹோத்தா, பெண்கள் சிறிது படிப்பதால் எந்தவித தீமையும் ஏற்படாது.
புருஷ் பி அனர்த்த கர்த்தேகன், ஆண்களாலும் தீமை ஏற்படுகிறது. சிக்ஷித் பி அனர்த்த கர்த்தேகன், படித்தவர்களாலும் தீமை ஏற்படுகிறது. அசிக்ஷித் பி அனர்த்த கர்த்தேகன், அதாவது படிக்காதவர்களாலும் தீமை ஏற்படுகிறது. அனர்த் சிக்ஷா சே சம்பந்த் தத்திய நகின் ஹை, தீமைக்கும் கல்விக்கும் தொடர்பு கிடையாது. அது கேரக்டரை பொறுத்து தான். கல்வி படிப்பதனால் தீமை ஏற்படாது. வே ஆத்மியோன் கி சால் சலன் से संबंधित है, அது மனிதர்களின் நடத்தையுடன் தொடர்புடையது. ஹமே சம்ஜானா சாஹியே, நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சிக்ஷா மேன் அனர்த் கா பீச் நஹி ஹை, கல்வியானது தீமைக்கான விதை அல்ல. அனர்த் தீமை, துராச்சார் கெட்ட செயல், और பாப்பாச்சார் பாவம், கே அந்நிய கை காரன்கள், இதுக்கெல்லாம் வேற பல காரணங்கள் இருக்கிறது. இதுக்கும் கல்விக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு द्विवेदी கூறியிருப்பார். 9th one, लेखक की साइकिल सवारी पहले दिन का अनुभव कैसा था, எழுத்தாளரோட சைக்கிள் பயிற்சி முதல் நாள் அனுபவம் எப்படி இருந்துச்சு. பெஹ்லே தின் சாய்க்கிள் சீக்னே லேக்கக் நிக்கலேத்தோ, முதல் நாள் சைக்கிள் கற்றுக்கிறதுக்காக எழுத்தாளர் போகும்போது பில்லினே ராஸ்தா காட்டா, பூனை நடுப்புற போயிடும். அவர் ஏக் லடிக்கேனே சிங்க் தியா, அந்த நேரம் பார்த்து ஒரு பையன் தும்மிடுவான். உன்கே காரன் லேக்கக் கப்ரா கயா, இதெல்லாம் பார்த்துட்டு எழுத்தாளர் பயந்துடுவார். அதனால ட்ரைனிங் போக மாட்டார் சைக்கிள் கற்றுக்க. அடுத்தது ஜல்துபாஜி மேன், வேக வேகமாக போஷாக் உல்டே பகன்கர், சைக்கிள் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் வேக வேகமாக ட்ரெஸ்ஸை தலைகீழாக போட்டுருவார். சலானே பர் லோகோனே ஹன்சி உட்டாயி, இதை பார்த்துட்டு மக்கள்லாம் சிரிப்பாங்க. இஸ்லியே ஷர்மிதா ஹோகர், இதனால் வெக்கப்பட்டுக்கிட்டு உன்கோ கர் லவுட்னா படா, அவர் திரும்ப வீட்டுக்கு வந்துடுவார். இதுதான் அவரோட முதல் அனுபவம், சைக்கிள் கற்றுக்கிற முதல் நாள் அனுபவம். 10th, லேக்கே கி சைக்கிள் சலானே கி சீக் மேன் திவாரி ஜி கா யோக்தான் கியா ஹை, எழுத்தாளர் சைக்கிள் பயிற்சிக்கு அவரோட ஃப்ரெண்டு திவாரிஜியோட பங்களிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. யோக்தான்னா பங்களிப்பு. திவாரிக்கு மதத் சேஹி, அவரோட ஃப்ரெண்டு திவாரியின் ஹெல்ப்னால தான் லேக்கக்கோ சாய்க்கிள் சீக்னே கேலியே, எழுத்தாளர் சைக்கிள் பயிற்சிக்காக ஏக் உஸ்தாத் மில் ஜாத்தாக, உஸ்தாத்னா ட்ரைனர், எழுத்தாளருக்கு சைக்கிள் கற்றுக் கொடுக்க ஒரு ட்ரைனர் கிடைக்கிறாரு. ஏக் உஸ்தாத் மில் ஜாத்தாகனா ஒரு ட்ரைனர் கிடைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். 10 दिनों के लिए 10 நாட்களுக்காக 20 रुपये में 20 ரூபாய் வீதம் சாய்க்கிள் சலானேக்கி பிரசிக்ஷன், சைக்கிள் கற்றுக் கொடுக்குற பயிற்சி வியவஸ்தா ஏற்பாடானது திவாரி நேகி கீதி, திவாரியால் தான் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கும். 11th one, जवारे के नवाब के परिवार तथा लेखिका के परिवार से संबंध किस तरह था, அதாவது அந்த முஸ்லீம் குடும்பத்தோட குடும்பமும் எழுத்தாளர் குடும்பத்தோட உறவும் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. लेखिका के परिवार और जवारा का नवाब दोनों एक ही परिवार में रहते थे, எழுத்தாளரோட குடும்பமும் அந்த ஜவாப்கா நவாப் அந்த முஸ்லீம் குடும்பம் ரெண்டு பேருமே அந்த நவாபோட குடும்பமும் ஜவாரா நவாபோட குடும்பமும் ஏஹி பரிவார்மே ரகத்தை ஒரே குடும்பமாக வாழ்ந்து வந்தார்கள். ஹிந்து और முஸ்லீம் பரிவார் ஹோனேக்கே, ஹிந்து மற்றும் முஸ்லீம் குடும்பமாக பாவஜூத் பி இருந்தபோதிலும் தோனோன்கா சம்பந்த் இருவருடைய நட்பும் பகுத் அச்சாத்தா மிகவும் நன்றாக இருந்தது. தோனோன் பரிவாரோன் கே சதஸ்யோன் கே, ரெண்டு குடும்பங்களின் உறுப்பினர்களும் ஜென்மதின் ஏக் சாத் மில்கர் மனாயா ஜாத்தாத்தா, பிறந்த நாளை ஒன்றா கூடி கொண்டாடுவாங்க. ரக்ஷாபந்தன் கே தின், ரக்ஷாபந்தன் அன்னைக்கு லேக்கிகா நவாப் கே பேட்டேக்கோ, நவாப்போட பையனுக்கு ராக்கி பாந்தி தி, ராக்கி கட்டி விடுவாங்க. தோ அதே மாதிரி முஹரம் கே தின், முஹரம் அன்னைக்கும் லேக்கிகா கே பரிவார் கே பச்சே, எழுத்தாளர் குடும்பத்தின் குழந்தைங்க ஹரே கப்படே பெகன்தேத்தே, பச்சை நிற உடையதை அணிஞ்சிருப்பாங்க. நவாப் கி பத்னினே, நவாப்போட மனைவி லேக்கிகா கே சோட்டே பாயி கா நாம், எழுத்தாளரின் அந்த தம்பிக்கோட பெயர் மன்மோகன் ரக்காத்தா, மன்மோகன்னு வச்சுருப்பாங்க. இவ்வளோதான் பிரவேசிக்காவோட 5 மார்க் கொஸ்டின்ஸு. நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3 ஈஸியாக அட்டென்ட் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். आपको बहुत बहुत धन्यवाद. ஆல் தி பெஸ்ட். திருச்சி சபாவுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. Yeah.